Sakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Malli, 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 malli. உட்கார்டா. வெண்பா, பேக்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியான்னு பாரு. ரப்பரை நேத்து கீழே போட்டுட்டல்ல, அது பாக்ஸ்ல எடுத்து வச்சியான்னு பாரு. நான் போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்னவா இருக்கும்? எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? பேக்ல புக்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டியா வெண்பா? அதெல்லாம் இருக்குமா. வேற எங்க போகுது? பக்கத்து வீட்டுக்கு போயிருக்க போகுது. செக் பண்ணி பார்த்தா என்ன குறைஞ்சிட போகுது? அம்மா, டாடா எங்கம்மா போனாரு? ஏதோ ஆபீஸ் மீட்டிங்னு போனாரு. நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெடியாரு, அப்பா வந்துடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அம்மா கிச்சன்ல ஒரு வேலை செஞ்சுட்டு வரேன். என்னங்கடி, என்ன விட்டுட்டு ஏதோ ரகசியம் பேசுறீங்க? இந்த வீட்ல எங்க வெடிகுண்டு வச்சா உங்க வாயும் சேர்ந்து வெடிக்கும்னு பேசிட்டு இருந்தோம். நீ பிளான் ஐடியான்னு சொல்ற ஏதாச்சும் ஒண்ணு உருப்படுதா? ஆக்ஷன் ஏதாச்சும் இருக்கா? உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? உருப்பட மாட்டேங்குதா? உருப்பட மாட்டேங்குதாடி? என்ன பார்த்து என்ன வார்த்தை? ஈஸ்வரா, ஏதோ அப்பப்போ ஒன்னு ரெண்டு அங்க இங்க அப்படின்னு தெரியலாம போயிடும். அதுக்குன்னு ஒட்டு மொத்தமா வேஸ்ட்ங்கிற மாதிரியே பேசுற. பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் இப்பவே இந்த நிமிஷமே ஊருக்கு போயிடுறேன். தாராளமா போங்க பாட்டி. நானே எல்லாத்தையும் ஒத்த ஆளா நின்னு சரி பண்ணிப்பேன். இங்க நீங்க இருக்கணும்னா கம்மன்னு இருக்கணும். இந்த மறுவச்ச வில்லனுக்கு பின்னால தலையாட்டிக்கிட்டு ஒரு மொட்டை பாஸ் இருப்பானே, அதே மாதிரி நீங்களும் தலையாட்டிக்கிட்டு இருக்கணும். ஏய் சித்ரா, என்ன சில்வண்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு? நீ என்னமோ கல்ல முழுங்கின மாதிரி உட்காந்துட்டு இருக்க. ஏன் சித்தி, நமக்குள்ளேயே சண்டை போட சொல்றீங்களா? நானும் ரஞ்சியும் ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஆனா என்னன்னு மட்டும் இப்ப கேட்காதீங்க. நடக்கிறத மட்டும் நீங்க பாருங்க. நானும் தான் பிளானோட வந்திருக்கேன். பிளானா? என்ன பிளானு? என்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்பதானே தோணுச்சு. நீங்க ஒன்னும் செஞ்சு கிழிக்க வேண்டாம். ஓரமா உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம். எம்மாடி அம்மா, என்ன பேச்சு பேசுறா இவ? நீ இத்தனோண்டு இருக்கும்போது பேச்சு வரலையேன்னு பேச்சியம்மன் கோயிலுக்கெல்லாம் போய் நான் வசம்ப உரசி உரசி தேனல நடு நாக்கல தடவி விட்டுருக்கேன். இப்ப பேசுறத பாரு. அப்படிப்பட்ட என்னையே ஈஸ்வரா பாத்தியா எப்படி எல்லாம் பேசுறான்னு? EVS நோட் எங்க? அதெல்லாம் இருக்குமா. சரி வெயிட் பண்ணு, டாடா வந்துடுவாரு. நான் போய் துணியை மடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அப்ப ஏமா சீக்கிரமா ரெடி பண்ணி விட்டீங்க? நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன்ல. நீ ரெடியா இரு, டாடா இப்ப வந்துடுவாரு. அட போங்கம்மா. என்ன பிளான் சொல்லுங்க. இருக்கவே இருக்கு சித்தி, தாலி சென்டிமெண்ட். ஏண்டி, உங்களுக்கு அறிவே வராதா? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீங்க தாலி கட்ட வச்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ஏற்பாடு பண்ணாம ஓய மாட்டீங்கன்னு. பாட்டி பேசாம இருங்க சித்தி. அன்னைக்கு அவ்வளவு வேகமா தாலி கட்டிக்கணும்னு சொன்னவங்க அப்படியே எல்லாத்தையும் ஆற போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேருக்கும் உண்மையாவே கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். என்னமோ ஒரு டிராமா நடக்குது சித்தி. ஓ, தாலி கட்டணும்னு சொன்னா அந்த பொண்ணு தெரிச்சு ஓடிடும் நினைக்கிறேன். மா, வெளுக்கமா சொன்னதுல போதும். வா, மேல போனவ வந்துட போறா. அதுக்குள்ள அந்த குட்டி பிசாசுக்கு தூபம் போட்டு வந்துருவோம். வா. நானு உன்னை கூட்டிட்டு போக முடியாது. நீ வா ரஞ்சி. வெண்பா குட்டி, அப்போ வேற காணும். வெண்பா குட்டி, செல்ல குட்டி, என்ன பண்றீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசுங்க. நானே டாடா வரல, லேட் ஆச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். செல்ல குட்டி, அன்னைக்கு உன் அம்மா ஏன் தாலி கட்டலன்னா பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப அதுக்கு என்ன? டாடா தான் ஓகே சொல்லிட்டாரே. நான் மல்லிய சொல்லலையே. அம்மாவா? அம்மா அமைதியா இருந்தாங்க. அப்படி அமைதியா இருந்தா ஓகேன்னு அர்த்தம்னு வித்யா பாட்டி சொன்னாங்க. ஏன் இப்படி நின்றீங்க?
ஐயோ, என்ன பேசுறாங்க அங்க? லிப்பு மட்டும் மூவ் ஆகுது, ஒன்னும் காதுல ஏற மாட்டேங்குது. 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் காதுல விழற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும். ஐயே, அதுக்கு இல்ல, யார் இப்ப தாலி கட்டிக்காம இருப்பாங்க சொல்லு? என்ன சொல்றீங்க? அம்மா, வெண்பாவுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லலையே. வேற ஒண்ணுமே நீங்க சொல்லலையே. இல்லடா தங்கம், கல்யாணம் ஆகி புருஷன் இல்லாதவங்க தான் தாலி கட்டிக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? செல்லக்குட்டி, இப்போ புருஷன் செத்து போயிட்டாருன்னு வை, அவங்க தாலிய அவுத்துருவாங்க. இப்போ நம்ம மல்லி தாலி கட்டிக்கலனா அப்பா செத்துட்டாருன்னு தானே அர்த்தம். அத்தை, சித்தி அப்படி சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்காரங்க கூட தாலி கட்டிக்க மாட்டாங்க. அவங்க நம்ம ஊர் இல்லல்ல. மல்லி சீக்கிரமா தாலி கட்டிட்டா பிரச்சனையே இல்லையே. இல்லனா என் தம்பிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. ஆமா வெண்பா, நான் சொன்னா கோவப்படக்கூடாது. டாடாவுக்கு ஒன்னும் ஆக கூடாதுல்ல. அப்படின்னா மல்லி அம்மா கிட்ட போய் தாலி கட்டிக்க சொல்லு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதே. வாய் மட்டும் தெரியலையே. அப்பாவுக்கு ஒண்ணுன்னு சொன்னாலே உனக்கு எவ்வளவு பதட்டம் ஆயிடுது. மல்லி மம்மி தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தாலி கட்டிக்கணும். ஐயோ, டாடா கொன்னா ஆகாது. ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? உங்க அம்மா மாதிரி புருஷன் உயிரோட இருக்கப்பவே பொண்டாட்டி தாலி கட்டிக்காம இருந்தா புருஷன் உயிருக்கே ஆபத்து வந்துருமா. அதுதான் நானும் பதறி பதறி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா யாருமே காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே அம்மா இல்லாம போய் நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. உன் டாடாவுக்கும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ என்ன செல்லக்குட்டி பண்ணுவ? அந்த கவலையில தான் நானும் அத்தையும் இப்படி சொல்றோம். நீ புத்திசாலி பொண்ணு தானே, புரிஞ்சுப்பல்ல? ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. மல்லி தாலி கட்டிக்காம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் தம்பி உயிருக்கு ஆபத்து தான்டா. ஐயோ, நான் என் அம்மா கிட்ட போய் கேக்குறேன். வெண்பா குட்டி, இத நாங்க சொன்னோன்னு சொல்லக்கூடாது. உங்க அம்மாவுக்கு எங்களை பிடிக்காது. அதனால நாங்க சொல்றதை எப்படியே கேட்க மாட்டாங்க. நீயா சொல்ற மாதிரி சொல்லணும், சரியா? சரி, நான் சொல்றேன். என்னமோ பேசி ஓட வச்சிருக்காளுங்க. அடச்ச, இந்த காது இருக்கே கேக்காது. வெண்பா குட்டி, டாடா வந்துட்டாரா? ஐயோ, எதுக்குமா அழற? என்னாச்சு வெண்பா? லேட் ஆயிடுச்சுன்னா டாடா திட்டுவாரு. என்னாச்சு செல்லம்? எதுக்கு ஸ்கூல் போற டைம்ல அழுதுட்டு இருக்க? அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக தாலி மட்டும் கட்டிக்கோங்கம்மா. நோன் மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. ப்ளீஸ்மா, தாலி கட்டிக்கோங்கம்மா. இப்ப ஏன் இப்படி எல்லாம் சொல்ற நீ? தாலி கட்டிப்பேன்னு சொல்லுங்கம்மா. ப்ளீஸ்மா. வெண்பா, அதெல்லாம் விடு. அதுக்கு நீயே அழற? அப்பாக்கு எதுவும் ஆக கூடாதுமா. அப்பாக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. யார் என்ன சொன்னாங்க? இல்லம்மா, நீங்க தாலி கட்டிக்கலனா அப்பாவோட உயிருக்கு ஆபத்துமா. உங்களுக்கு தெரியாதாமா? உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லலமா, எனக்கே தெரியும். தாலி கட்டிக்கோங்கம்மா. வெண்பாக்காக செய்ய மாட்டீங்களாமா? எனக்காக என்ன செய்யறேன்னு சொன்னீங்களே, ப்ளீஸ்மா. வெண்பா, யார் உனக்கு சொன்னாங்கன்னு கேட்டேன். யார் சொன்னா என்னம்மா? வைஃப் தாலி கட்டலனா ஹஸ்பண்ட் உயிருக்கு ஆபத்து தானே, உங்களுக்கு தெரியும் தானேம்மா. அப்ப டாடாக்கு எதுவும் ஆயிடும்ல, எனக்கு பயமா இருக்குமா. டாடா வேணுமா? அம்மா, வெண்பாக்கு நீங்களும் வேணும், டாடாவும் வேணுமா. ஐயோ, அழாத வெண்பா. அழாதன்னு சொல்றேன்ல, அம்மா இருக்கேல்ல. வெண்பா, ப்ளீஸ் வெண்பா. தாலி கட்டிக்கலனா டாடிக்கு ஏதாவது ஆகும்னு யார் உனக்கு சொன்னா? உனக்கு யார் சொன்னாங்க வெண்பா? அது வந்து சொன்னது சித்ராத்தையும் ரஞ்சி சித்தியனாமா. யார் சொன்னா என்னம்மா? டாடா கொன்னு ஆக கூடாது. டாடா பாவமா. ப்ளீஸ்மா, தாலி கட்டிக்கோங்கம்மா. ஒரு செயின் தானம்மா, போட்டுக்கிட்டாதான் என்ன.
பயங்கரமா ஓட்டுறதுல தலை சூப்பரா ஓட்டாருல. தயவு செஞ்சு அழாத வெண்பா, நான் சொல்றத கேளு. அம்மா அம்மா எல்லா அம்மாவும் தாலி கட்டியிருக்காங்க. சித்ரா அத்தை தாலி கட்டியிருக்காங்க. வித்யா பாட்டி கட்டியிருக்காங்க. நீங்க மட்டும் ஏமா யோசிக்கிறீங்க? நீங்க என்னோட அம்மா இல்லையாமா? சொல்லுங்கம்மா, அம்மா இல்லையா? நீங்க அம்மா இல்லையா? சொல்லுங்கம்மா. இங்க பார் வெண்பா, டாடாக்கு ஃபோன் போட்டு தரேன். எப்போ வருவாருன்னு கேளு. ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல, இது நம்ம அப்புறமா பேசிக்கலாம், ஓகேவா? ஸ்பீக்கர்ல போடுறேன், வா. என்ன வண்டி ஓட்டிட்டு வரான்? நானும் இடிக்க மாட்டேன்னு நினைச்சேன், வந்து இடிச்சிட்டான். ஏய் வரண்டா. இருடா, மறுபடியும் பண்ணலாம். ஏய் கண்ணு எங்கடா வச்சுட்டு வர? கார் ஹெட்லைட் உடைஞ்சு போச்சுடா. மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் போ. பணமா? என்ன பணம்? நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் பணம் தரணும் உங்களுக்கு? ட்ரங்க் அண்ட் டிரைவ் தானே? வா ஸ்டேஷனுக்கு போலாம். எது ஸ்டேஷனுக்கா? ஆமாண்டா. ஏய் என் காரை பாருடா, ஹெட்லைட் உடைஞ்சிருக்குடா. இதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுப்பா? உங்க ஒப்பனா கொடுப்பா. ஆமா, அவனை நான் எங்கடா போய் தேடுறது? டேய் அதெல்லாம் முடியாது. மரியாதையா நீ பணத்தை எடுத்து வச்சுட்டு போ. ஏய் கொன்னே போட்டுருவேன். நானா வந்து இடிச்ச உடனே லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல ஏறி வண்டியை இடிச்சிட்டு சவுண்ட் போட்டுட்டு இருக்கியா? என்னது ரைட் லெஃப்ட்? என்னடா ரைட் லெஃப்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கா? ஓ வாத்தல. டேய் என்னடா கரெக்ட்டா சொல்றான்? டேய் வாத்தல. ஹலோ, ஒரு நிமிஷம். இந்தா. எங்க இருக்கீங்க டாடா? வெண்பா, நான் வந்துட்டு இருக்கேமா. சரி, நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? உங்ககிட்ட அவசரமா இன்னொரு விஷயம் சொல்லணும் டாடா. நான் வந்து பேசுறேன் வெண்பா. சரியா? டாடா சீக்கிரம் வந்துறேன். சரி வெண்பா. என்னடா ஒரே சத்தமா இருக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. ஐயோ பிரச்சனையா? என்ன டாடா சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல வெண்பா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அச்சச்சோ, ஆக்சிடென்ட்டா? யாருக்கு டாடா? ஆக்சிடென்ட்டா? என்னங்க சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல தானே? இல்ல இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். நம்ம கார்ல இன்னொரு கார் வந்து இடிச்சிருச்சு. ஐயோ, என்னடா சொல்றீங்க? செல்லகுட்டி, அப்பாக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா சேஃபா தான் இருக்கேன். புரியுதா? நான் வந்துறேன். நீ பயப்படாத. நீ ஸ்கூலுக்கு போக ஃபர்ஸ்ட் ரெடியா இரு. ஒண்ணும் ஆகலல? நாங்க வேணா அங்க வரட்டுமா? மல்லி இல்ல இல்ல, நான் வந்துறேன். ஓகே. வெண்பா மட்டும் பயப்படாம பாத்துக்கோ, சரியா? என்ன பாத்து எத்தனை பேர் என்ன பயப்படுவாங்க? திருவோட குரல் மாதிரி கேக்குது? ஏய் சொல்றது கேளுடா. ஏய் டாடா டாடா. ஏய் என்னடா? ஏய் பப்பிகிட்ட யாரோட ஃபோன் பேசிட்டு இருக்கா? வாடா. இப்போ என்ன ஆகும் பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? ஏய் பணத்தை ஏடுறா, இல்லாட்டி உன் கார் நகராது. ஏய் அடிச்சு பல்லகள் எல்லாம் பேத்துறோம் பாத்து. ஏய் சொன்னே குடிச்சிட்டு வந்து ஏன் கார்ல இடிச்சிட்டு என்கிட்ட பணம் கேட்டிட்டு இருக்கியா? ஆமாடா, அப்படிதானே கேப்பேன். என்ன தாண்டி போயிடுவியா நீ? பணத்தை கொடுடா. நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். பணத்தை அங்க வாங்கிக்கோ. என்ன? என்னடா நீங்க? பணத்தை கொடுடா. நீ இருடா, இரு, ஃபோன் பண்றேன். அங்க வாங்கிக்கோ பணத்தை. டேய் நில்றா. டாடா. அழாத வெண்பா, அப்பாக்கு ஒண்ணும் இல்ல. பாருங்கம்மா, நான் சொல்லல. நீங்க தாலி கட்டிக்காதனால தான் டாடாக்கு இப்படி ஆயிடுச்சு. அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. ஐயோ டாடாக்கு என்னாச்சுனே தெரியலையே. என்ன நீ அதுக்கும் கனெக்ஷன் குடுக்குற? ஒண்ணும் இல்ல, வந்துடுறேன்னு சொன்னார்ல. நீ அழாதம்மா. போங்கம்மா. டாடாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா நீங்க தாலி கட்டிக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. ஐயோ டாடா டாடா. சீக்கிரம் போடா. சீக்கிரம் ஏறா. போ போ போ. ஏய் போடா, மறுபடியும் நீ என்கிட்ட மாட்டுவல. அப்பா வச்சுக்கடா உன்னை. போடா. தேவையில்லாத டென்ஷன். டாடா டாடா. வெண்பா அழக்கூடாதும்மா. டாடா சூப்பரா இருக்காரு. சின்ன ஆக்சிடென்ட் தானே சொன்னார்ல. அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக தாலி கட்டிக்கோங்கம்மா.
ஓகேன்னு சொல்லுங்கம்மா. வெண்பா சொன்னா கேளு, இதெல்லாம் நல்ல பழக்கமே இல்ல. டாடா வந்துட்டோம். இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. அம்மா, நீங்க தான் அடம் பிடிக்கிறீங்க. இங்க வாங்கம்மா. எங்க? பாட்டி கொடுத்த சாமி படத்துக்கு முன்னாடி எனக்கு பிராமிஸ் பண்ணுங்க. இங்க பாரு வெண்பா, அப்படிலாம் ப்ராமிஸ் பண்ண முடியாது. நீ முதல்ல நான் சொல்றத கேளு. நீ அழாம இருந்தாலே டாடாக்கு ஒண்ணும் ஆகாது. சரியா? ஏமா இப்படி பேசுறீங்க? நீங்க செயின் கூட தாலி டாலர் தானே போட போறீங்க, அவ்வளவுதானம்மா. டாடாக்கு எதுவும் ஆக கூடாதுமா. டாடா இல்லாம எப்படிமா இருப்பேன்? அவர்தான் நீங்க வரதுக்கு முன்னாடி என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. எனக்கு 2 பேரும் வேணுமா, ப்ளீஸ்மா. வெண்பா, இதுக்கு மேல நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. டாடா நல்லா தானே பேசினாரு, வந்துடுறேன்னு சொன்னாருல்ல, அப்புறம் ஏன் நீ பயப்படுற? ஐயோ, இப்போ இல்லம்மா. இனிமே எப்பவுமே அவருக்கு எதுவுமே ஆக கூடாதுமா. தாலி கட்டிப்பேன்னு சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. நீ முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு. தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்க. நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன். ஏய் வெண்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு மேல என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும், பாத்துக்கோ. நீ போய் முகத்தை கழுவு. நல்ல புள்ள தானே, என்ன கோவப்படுத்த மாட்டல. எதுக்கு ரிமோட் தூக்கி எறியற? ஸ்கூலுக்கு கிளம்பு. அப்ப தாலி கட்டிப்பேன்னு சொல்லுங்க, அப்பதான் ஸ்கூலுக்கு போவேன். வெண்பா, நான் சொல்றத கேளு. என்ன 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 நடக்குதுங்க? சத்தமெல்லாம் கேக்குது. என்ன? நல்லாதான் இருந்தா பெரியமா, கேட்க கூடாது உங்க பேச்ச கேட்டு ஒரே அடம் புடிச்சிட்டு இருக்கா. வாட் இஸ் திஸ் மல்லி? குழந்தைய எதுக்கு அழ விடுற? அவ கேட்டது கொடுக்க வேண்டியது தானே? தாலி கட்டிக்கோங்கன்னு சொல்றா, கட்டிக்கவா? மல்லி, விஜய் இன்னும் வரலையே. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஆமாம்மா, வந்துட்டு இருக்காரு. டாடாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியுமா பாட்டி? மல்லியம்மா போய் சொல்றாங்க. டாடாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏய், என்னாச்சு மல்லி? என்னாச்சு? சொல்லு, என்னாச்சு? ஐயோ, பதறாதீங்க. ஒண்ணும் இல்ல, அவர் வந்துட்டு இருக்காரு. சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பயப்படுற அளவுக்கு அவருக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க பயப்படாதீங்க. என்ன 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 இங்க கூட்டம்? ஏதோ சத்தம் கடிச்சு எதை போட்டு உடைச்சீங்க? வெண்பா செல்லம், என்னாச்சு உனக்கு? ஏன் அழற? ஏன் அழுறா? நீ அழுதா சித்திக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தியா? பெரியமா, குழந்தையை தூண்டி விட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி பாத்தீங்களா? ஷட் அப் யுவர் மவுத். அவ என்ன உன்கிட்டயா பேசுறா? என்னமாச்சு? சித்தி, நீங்க சொன்ன மாதிரியே டாடாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏய் மல்லி, வெண்பா, வெண்பா என்ன சொல்றா? மாமாவுக்கு என்னடி ஆச்சு? ஐயோ, இதுக்குதான் தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டான் அந்த படுபாவி பையன். தோ என்னைக்கு இத கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தானோ அன்னைக்கு புடிச்ச பீடதான் இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருது. சாமி, என் மவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே, பயமா என் இருக்கு. தம்பி யாருக்கும் கெட்டதே நினைக்க மாட்டான். அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை. பாத்தீங்களா சித்தி, நீங்க சொன்ன மாதிரியே முறைப்படி எதுவுமே நடக்கலனா குடும்பம் இப்படித்தானே தறிக்கட்டு போகும். இப்ப இத பேசுற நேரமா சித்ரா? இப்ப விஜய் நல்லா இருக்கானான்னு பாக்க போறீங்களா, இல்ல மல்லிய மறைமுகமா இதான் சாக்குன்னு கண்டபடி பேச போறீங்களா? எதை எப்ப பேசுறதுன்னு வரமுறை இல்லையா? நீ முதல்ல அத தெரிஞ்சுக்க. மல்லி, என்னடி இது? பெருசா ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா? இல்ல பெரியமா, ரோட்ல எவனோ குறுக்க வந்திருக்கான். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இதுங்க ஏத்தி விட்டதுல குழந்தை பயந்திருக்கான். என் மாமாவுக்கு அடிபட்டிருக்கு, உனக்கு அது பிரச்சனை இல்ல. உங்க பெரியம்மா கதையில என்ன பத்தி என்னடி சொல்லிட்டு இருக்க? ஆமா, நான் என் பெரியம்மா கிட்ட பேசுறதுக்கு உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? குழந்தை மனசுல என்னென்னவோ ஏத்தி விட்டுருக்க. ஏய், இங்க பாரு, தாலி கட்டணும்னு சொன்னா அது ஏத்தி விடுறதா? சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நீ முறையா வரல, அதான் என் மாமாவுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. உன் முன்னாடி தானே இப்ப சொல்றேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா நீ? ஆமாடி. அம்மாடி அம்மாடி அம்மாடி, இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ சின்ன ஆக்சிடென்ட் தானா. தம்பி இப்ப வந்துருவாரு, நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தானே தெரியும், அடுத்தவனுக்கு வந்தா சின்னதா தான் தெரியும். ஐயோ கடவுளே, எங்க மாமாவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. செவ்வாய் பால் பாயாசம் வச்சு நைவேத்தியம் பண்றேன்.
அம்மா ப்ளீஸ்மா தாலி கட்டிக்கிறேன்னு சொல்லுங்கம்மா. எனக்காக சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. ஐயோ அவ எங்க சொல்லுவா? அவ எதுவும் சொல்ல மாட்டா வெண்பா. அவளுக்கு டாடா மேல பாசமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இப்போ உனக்கு புரியுதா? நீ அம்மா அம்மான்னு அவளை கூப்பிடுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. இப்ப எதுக்கு இவ்ளோ டிராமா போடுறீங்க? இதெல்லாம் நினைச்சு பார்த்து விஜய் கான்சென்ட்ரேஷன் இல்லாம வண்டி ஓட்டியிருப்பான். ஓ, எங்களால தான் ஆக்சிடென்ட் ஆச்சா? வித்யாமா, பழி போடுறத பாத்திருக்கேன். ஆனா நீங்க வேற லெவல்ல சூப்பரா பழி போடுறீங்களே. முதல்ல இவளை கேளுங்க, தாலி கட்டிக்குவாளான்னு. இவ ஒருத்தி இப்ப அவ தாலி கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா இவ மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்பா? இல்ல அம்மா கட்டிப்பாங்க. ப்ளீஸ்மா தாலி கட்டிக்கோங்கம்மா. டாடா கொன்னாக கூடாதுமா. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. பெரியம்மா ஒரு நிமிஷம். மீ வாங்க. சரி வா. பாத்தீங்களா சித்தி எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? ஒன்னும் ஆகாதுமா, நீ கவலைப்படாத. ஏய் என்னடி, எதுக்கு என்ன கூப்பிட்ட? குழந்தையை தூண்டி விட்டு இப்ப தாலி கட்டிக்கொண்டு பிரச்சனை பண்றாங்கல்ல, என்னால முடியாது பெரியம்மா. ஏய் ஏய் ஏய், அதுங்களுக்கெல்லாம் விஜய்க்கும் உனக்கும் கல்யாணம் ஆகலையோன்னு ஏதோ டவுட் வந்திருக்கு. ஆமா வந்துடுச்சு. நீங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்காதீங்க. என்னால அவர் கையால தாலி கட்டிக்க முடியாது. Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in physiotherapy, occupational therapy and yoga science and therapy. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa.